அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இலங்கை அதிபர் திஸ்ஸநாயகவுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமான அணுகுமுறையுடன் நடக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன? இலங்கை அதிபர் அனுராக குமார திஸ்ஸநாயக்க முன்னிலையிலும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முன்னிலையிலும் தற்பொழுது 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இரு நாடுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எரிசக்தி, அதே போன்று உள்நாட்டுடைய கட்டமைப்புகள் தொடர்பாக, அதே போன்று இரு நாடுகள் பாதுகாப்பு தொடர்பாகவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் தொடர்பாக அந்த விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சனை குறித்து பேசியதாகவும் இந்த விவகாரத்தில் மனிதாபிமான அணுகுமுறையுடன் இரு நாடுகளும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இரு நாட்டினுடைய தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட முன்பாக பேசப்பட்ட இந்த பேச்சுவார்த்தையில மீனவருடைய பிரச்சனைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய வலைகள் மற்றும் உடைமைகள் சேதப்படுத்தப்படுவது தொடர்பாகவும் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை நாட்டினுடைய அதிபரிடம் பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிறைபிடிக்கப்பட்டிருக்கூடிய இந்திய மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அவர்களின் படகுகளை திருப்பி கொடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த இரு நாடுகளிலும் சேர்ந்த மீனவர்களுக்கு பாட்டம் டிராவலிங் முறை என்ற மீன் பிடிக்கக்கூடிய அந்த முறையை தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த விவகாரம் குறித்து இரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய மீனவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அந்த முறையை பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் இலங்கை அதிபர் அனுராக குமார திஸ்ஸநாயக்க அவர்கள் வேண்டுகோள் வைத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீனவர்களுடைய பிரச்சனை குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பக்கூடிய சூழல்ல, குறிப்பாக தமிழக அரசு இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பக்கூடிய சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபருடனான நடைபெற்றக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த விவகாரம் குறித்து பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஒப்பந்தங்கள் தவிர்த்து தமிழக மீனவர்கள் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழல்ல அது குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். மீனவர்களுடைய விவகாரத்துல இரு நாடுகளும் மனிதாபிமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் ஒரு வலியுறுத்தலையும் பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை அதிபரிடம் முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இலங்கை செல்லக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அவர்களுடைய படகுகளை திரும்ப வழங்க வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளும் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று இலங்கையுடைய உட்கட்டமைப்பு வசதிக்கு இந்தியா உடன் இருக்கும் எனவும் இந்திய அரசு இலங்கைக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடன் தொகைக்கான வட்டி விகிதம் குறைக்கப்படும் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 ஒப்பந்தங்கள் பிரதமர் மோடி மற்றும் இலங்கை அதிபர் முன்னிலையில ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படக்கூடிய விவகாரம், அவரது உடைமைகள் பாதிக்கப்படக்கூடிய சேதப்படுத்தக்கூடிய விவகாரம் தொடர்பாகவும் பிரதமர் மோடி இலங்கை அதிபரிடம் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது மீனவர்கள் விவகாரத்தை சுமூகமாகவும் மனிதாபிமான ஒரு முறையில அணுக வேண்டும் எனவும் பிரதமர் அவர்கள் இரு நாடுகளும் இதனை கையாள வேண்டும் என, இந்த முறையில் கையாள வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் அதனை இலங்கை அதிபரும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மீனவர்கள் பிரச்சனை குறித்தான அந்த கன்சர்னுடன் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பேச்சுவார்த்தையில் அவர் இந்தியாவுடைய தரப்பிலான நியாயங்களும் இரு நாடுகளுடைய ஒத்துழைப்பையும் கோரியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.